உங்க வாழ்க்கை எப்படி உருவாகுதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அதை உருமாக்குற ஒரு சக்தியை பற்றி பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. உங்க வாழ்க்கைய உண்மையா உருவாக்குறது எது? டாக்டர் ஒய் லிவிங்ஸ்டோன் இதுக்கு ஒரு சூப்பரான பதில் சொல்றாரு. வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த விஷயத்தோட மையமே ஆழ்மனம்தான். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சிம்பிளா சொன்னா, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு சக்தி. நாம கவனிக்காதப்ப கூட அது நமக்காக வேலை செய்யும். ஓகே, ஆழ்மனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த முக்கியமான விஷயம்தான் இந்த பதிவு. இது ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி கிடையாது. இது நம்மளோட ஆழமான எண்ணங்களோட ஒரு அச்சு மாதிரி. அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் இப்படி ஆழமா பதிவாகுதுன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. நாம திரும்ப திரும்ப நினைக்கிற எண்ணங்கள், நம்ம நம்பிக்கைகள், இது எல்லாம் தான் நம்ம ஆழ்மனசோட கதையா மாறுது. சரி, இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து எப்படி நம்ம வாழ்க்கையை உருவாக்குதுன்னு பாப்போமா? பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். நம்ம எண்ணம் பதிவாகி அந்த பதிவு நிஜமாகுது. அப்படின்னா உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதோ அதுதான் உங்க வாழ்க்கையிலயும் நடக்குது. அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம மனசோட கண்ணாடி தானே எடுத்துக்கலாமா? இந்த வாக்கியத்தை மறுபடியும் பாருங்க. இது நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்க ஒரு வாய்ப்பு. அப்போ இப்போ இந்த நிமிஷம் உங்க ஆழ் மனசுல என்ன கதை ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு? யோசிச்சு பாருங்க.